மாநகரம் திரைப்படத்துல நடிச்ச நடிகர் ஸ்ரீயுடைய கண்டிஷன் பத்தி தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ஸ்ரீயுடைய போட்டோன்னு கம்பேர் பண்ணி ஒருத்தருடைய போட்டோ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆச்சு. இது உண்மையாலுமே நடிகர் ஸ்ரீ தானா இல்ல வேற யாராவதுமா? இது நடிகர் ஸ்ரீயுடைய புது படத்துக்கான கெட்டப்பான்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவர் ஸ்ரீதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே மெலிஞ்ச உடம்போட அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு சாப்பிட்ட உணவே சாப்பிட்டுக்கிட்டு பல வீடியோக்கள் எடுத்து ஸ்ரீ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. 29th December 2024 Sunday night dinner, whole wheat homemade wheat flour noodles with homemade tastemaker. இத பார்த்து அவருடைய ஃபேன்ஸ் வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்த நிலையில அவருடைய கசின் ஒருத்தவங்க அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் என்னுடைய கசின் தான், இவரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாரு, இவருடைய இந்த நிலைக்கு இருக்கப்பட்ட திரைப்படத்துல இவருக்கு சரியா சம்பளம் கொடுக்காததுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் நடிகர் ஸ்ரீயை பத்தி தப்பா பேச வேண்டாம், இவருடைய ஃபேமிலியும் இவரை குணப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுடைய சிச்சுவேஷனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்ரீயுடைய ஃப்ரெண்டு டாட்டிங்கிறவங்க இப்போ சில யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்து அது மிஸ் ஆகிருச்சு. அதுல ஒரு சில திரைப்படங்கள்ல இவருக்கு தெரிஞ்சவங்களே இவர் இந்த படத்துக்கு வேண்டான்னு சொல்லி அவரை அந்த படத்துல இருந்து நீக்க வச்சிருக்காங்க. அந்த நடிகர் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. இதனால ஏற்பட்ட டிப்ரெஷன்னால கூட ஸ்ரீக்கு இப்படி ஆயிருக்கலாம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படம் நடிச்ச பிறகே ஸ்ரீ ரொம்பவே காம் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து அவருக்கு நானும் ரவுடிதாங்கிற திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. அவருக்கு ஜோடியா பார்வதிங்கிற ஆக்ட்ரஸும் நடிக்க இருந்தாங்க. கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல ஹீரோவை மாத்திட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் ஸ்ரீ ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளாகிட்டாரு. தொடர்ச்சியான ரிஜெக்ஷன்ஸும் தொடர்ச்சியான அப்ரேஷன்ஸும் தான் ஸ்ரீயுடைய இந்த நிலைக்கு காரணம்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட் டாட்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீக்கு இன்னொரு சீரியஸான கண்டிஷன் இருக்கு. அது கிறிசோஃபேனியா இருக்கிறவங்களுக்கு இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னே தெரியாது. இப்போ ஸ்ரீ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் கூட அவன் பண்றானா இல்லையான்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. ஸ்ரீ லேடி பாயா மாறிட்டான்னு கூட சில விஷயங்கள் வெளிவந்திருந்துச்சு. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸ்ரீக்கு மனசிதைவு நோய் இருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. நடிகர் ஸ்ரீக்கு சீக்கிரமாவே மருத்துவ உதவி கிடைச்சு அவர் திரும்பவும் திரைப்படங்களை நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அதிகமான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய JLV Spotlight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.